மண் சரிவு அபாயத்தை தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை அடைக்கப்பட்டதால் மூணாருக்கு செல்லும் பயணம் ஒரே பாலத்தில் சுருங்கியுள்ளது. கைப்பிடிகள் சேதமடைந்த ஒரு குறுகிய பாலத்தில்தான் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் கடந்து செல்கின்றன. இதனால் இந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. மூணார் சிஎஸ்ஐ தேவாலயம் அருகே மண் சரிவு ஆபத்தை தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் முழுமையான போக்குவரத்து தடை தொடர்ந்து வருகிறது. இதோடு மூணார் டவுனுக்கும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வேறு பகுதிகளுக்கும் செல்ல காவல் நிலையம் அருகிலுள்ள சிறிய பாலம் மட்டுமே இப்போது உபயோகிக்கப்படுகிறது. பாலத்தின் ஆபத்தை கணக்கில் எடுத்து பேருந்துகளும் மற்ற பெரிய வாகனங்களும் பாலத்தில் கடத்தி விடுவதில்லை. சிறிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் குறுகிய பாலமும் சேதமடைந்த கைப்பிடிகளும் பயணத்தை ஆபத்தாக மாற்றியுள்ளது. ஒரே நேரத்தில் குறைந்த வாகனங்களுக்கு மட்டுமே பாலத்தில் கடந்து செல்ல முடியும். கூட்டம் அதிகரிக்கும் நேரத்தில் காலை முதல் இரவு வரை பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு ஏற்படுத்த காவலர்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். பழைய மூணார் பாகத்தில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்துல மண் இடிஞ்சதுனால இப்ப எல்லா வண்டிகளும் போக்குவரத்து எல்லாமே நமக்கு மூணார் போலீஸ் ஸ்டேஷன் ஹைவே வழி ஒரு சின்ன பாலம் இருக்கு. அந்த பாலத்து வழி போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷன்ல போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த பாலமும் கொஞ்சம் இடிகிற கண்டிஷன்ல இருக்குது. ரொம்ப வண்டிகள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த பெரிய கட்டன்ஸ் லாரியும் பெரிய பெரிய பஸ்களும் போனுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அதிக மழை பெய்து கழிஞ்சா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இந்த பாலம் ரொம்ப அபகடத்துல இருக்குது. அந்த சிஎஸ்ஐ பக்கத்தில் உள்ள மண் இடிஞ்சல கொஞ்சம் சரியாக்கி செஞ்சு விட்டாச்சுன்னா நமக்கு மெயின் கூட சிட்டிக்கு வர பஸ்ஸுகளும் பொதுமக்களுக்கு வர சின்ன வாகனங்களும் ஆட்டோ ரிக்ஷாங்களும் எல்லாம் போய் நல்லா ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் இதனால தொழில் ரீதியில் ரொம்ப பாதிக்கக்கூடியது இருக்கு. மழை அதிகரித்தால் அது வாகன பயணிகளுக்கும் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே போன்ற சிரமத்தை ஏற்படுத்துகிறது. நியூஸ் பீரோ, மூணார்.